இந்த அவார்ட் மட்டும் நீங்க வாழ்க்கையில வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. பாரத் ரத்னா இந்தியாவில் ஒரு ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டா இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு பாத்தி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லைஃப்ல நீங்க டாக்ஸே கட்ட தேவையில்லைங்க. ஏர் இந்தியா அதே மாதிரி ரயில்வேஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தருவாங்க. ஏர்போர்ட்டுக்குலாம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, தனியா இமிகிரேஷன் கவுண்டர் நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஒரு விவிஐபியை ட்ரீட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஏர்போர்ட்ல மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, நீங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கோ இல்ல இந்தியாவில் எந்த ஸ்டேட்ஸுக்கு போனாலும் அப்படிதான் ஒரு சீஃப் கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்லிமெண்ட்ல கூட உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதுல பார்ட்டிசிபேட் பண்ணா என்ன மாதிரி பொசிஷன்லாம் தருவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஃபோர்த் கேபினெட் மினிஸ்டருக்கு உண்டான பொசிஷன் என்னவோ அதை தான் உங்களுக்கும் தருவாங்க. ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம ஒரு வேற லெவல் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். ஸோ இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் வந்து அவார்டு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னா பிரசிடென்ட் கையால பாரத் ரத்னா அவார்ட் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குங்க. அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது மற்றவங்களோட அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆகணும். அவ்வளவுதான். ஸோ ஃபியூச்சர்ல மேபி நீ பாரத் ரத்னா அவார்ட் வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்டை மறக்காம டேக் பண்ணிருங்க.